ரோட்டில் சரிண்ணா எல்லாம் வச்சுருக்கிறேன் உருவாக்குறாங்க. இப்போ வந்து இது பண்ண போகிறாங்க மலை குடங்கி தோணுக்கிறாங்க. சரிண்ணா நான் சொன்ன கோயில் அங்கே ஒரு கோயில் ஸ்ரீபட்டத்துலேருந்து மலையாண்டல்லேருந்து தொன்னையாங்கோட்டையிலேருந்து போனால் ஆண்டிமலை வெள்ளக்கல் முருகன் கோயிலோட பேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் ரைடர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சின்னதாக ஒரு ரைடு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ அந்த ஊர் வந்து நம்ம ஊரில் தான் இருக்குது. ஸோ கிருஷ்ணகிரியில் தான். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் ரிவர்ஸ். ஸோ இந்த சேலம் ரிவர்ஸுக்கு தான் இருக்கோம். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என்னன்னாக்கா நம்ம வண்டி வந்து கொஞ்சம் மாட்டிவேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கிறோம். கொஞ்ச நாளில் வந்து ஒரு வண்டி வந்து மாட்டிவேட் பண்ணிவிடுவோம். ஸோ என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அப்டேட் நான் அப்போ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்காக புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுவாங்க. இனிமேல் நம்ம விளாக் வந்துனே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் சில சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து சொல்ல முடியாது, செயலை செஞ்சிடலாம். சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுவாங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ vlog ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பைக்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம பேசும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு ஆப்போசிட்டில் வந்து பைக் போயின்னு இருந்துச்சு. ஸோ அந்த பைக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தனி ஃபீல். ஸோ அந்த மாதிரி நாமும் போகணும். ஸோ கண்டிப்பாக நாம் ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்தோம் அப்படின்னாக்கா ஸோ கண்டிப்பாக நாமளும் ஒரு பைக் வாங்கி ஸோ நாமளும் நம்ம ஊரில் பைக்கராக ஒரு ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நம்ம பிடிச்ச வண்டி எடுத்து ஸோ நம்ம ஊர்லேயே நம்ம ஒரு பைக்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரோடு இருக்கலாம். ஸோ எனக்கு என்ன ஒரு ஆசைனாக்கா, நான் வந்து சின்ன வயசில் ஆசைப்பட்டது என்னன்னாக்கா பைக்கர். ஸோ அந்த பைக்கர் அந்த கனவு அப்படின்னு தான். பரவாயில்ல, இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் இப்போது இந்த முயற்சி செஞ்சுன்னு இருக்கிறோம். நம்மளோட கனவு என்னன்னாக்கா நாம் ஒரு பைக்கர் ஆகணும். ஸோ அந்த நமக்குன்னு ஒரு அடையாளங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் என்னால் சொல்கிறதுக்கு இப்போது ஒன்றும் இல்லை. நாம் ஒரு பைக்கர்ஸ் அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. பார்ப்போம். அவ்வளோதான், இன்னொரு கொஞ்சம் தூரம் தான். ஸோ இந்த கொஞ்சம் தூரத்தில் நாம் ஒரு கிராமத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கிராமத்துக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம கிட்ட வந்துட்டோம். அந்த கிராமம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ இப்போ போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே பாருங்கள் அந்த கிராமம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பாதையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம கிருஷ்ணகிரி டேம் ரோட் சர்வீஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த கிராமம். ஸோ இந்த டேம் ரோட் சர்வீஸ் கிட்ட தான் போயின்னுக்குறோம். இந்த ஊருக்குள்ளே அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்குறதுக்காக போயின்னுக்குறோம். சப்போஸ் நீங்களும் நம்ம ஊரில் இருந்தீங்கனாக்கா ஸோ இந்த ஊருக்கு வந்தீங்கனாக்கா ஸோ வந்து பாருங்கள். கிராமம்னாக்கா அவ்வளோ ஒரு இயற்கையான ஒரு இடம். ஸோ மறக்காமல் இந்த இடத்த பாருங்கள். இந்த வழியாக போனால் எந்த ஊர் வருது தம்பி? சரி, இங்கே ஏதாவது தண்ணி போகிற மாதிரி அந்த மாதிரி ஃபால்ஸ் மாதிரி அந்த மாதிரி இல்லையா? அந்த மலைக்கு போனால் வழி இருக்கா? மன்னகரமா? மன்னகர். வீடியோ எடுத்துனுக்குறேன். வீடியோ பரவாயில்லையா? பாப்பா எங்க தம்பிகிட்ட பேச கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த தம்பியை நம்ம வந்து பேசும்போது சிரித்தான். ஸோ அந்த தம்பிக்கிட்ட வந்து நம்ம சொன்னோம் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறோம் இங்கே பாரு அப்படின்ட்டு. ஸோ வீடியோ அப்படின்னு சொன்னோன்னா தம்பி தெரிச்சு ஓடிட்டான். அவன் எதுக்காக போயிருந்தான்? புதுசாகிறாங்களே
இது இந்த வெளியே போன ஏதாவது ஊர் வருதா? இந்த வெளியே போனோம் ஊர்லாம் வருது சொல்கிறா. எந்த ஊர் போனால் வரணும் சும்மா அப்படி சுற்றி பார்க்கலான்னு போயிருக்கிறோம். சரி அதான் ஊர் ஏதாவது இருக்கான்ட்டு. சுற்றி பார்க்குற இந்த பக்கம் எதுவும் இல்லை ப்ரோ. சரி காடு தான் இருக்கும். டேமுக்கு போயிருங்க. டேம் போயிட்டு வந்துட்டோம். டேம் போயிட்டு வந்துட்டீங்களா? ஆனால் முருகன் கோயிலுக்கு மேலே போங்க. அங்கே முருகன் கோயில் தெரியுதுல்ல, ஆமாம். நேராக போயிட்டு ம் அங்கே முன்னாடி ஒரு இது வரும், போங்கண்ணா அங்கே பிரிட்ஜு. அங்கே கேளுங்க, வழி சொல்லுவாங்க. சரி தேங்க்ஸ். கொஞ்சம் பின்னாடி வந்துப்பா. வலிக்கி கீழே சரிஞ்சு கீழே போய் உக்காந்துட்டான். போடுறா தம்பி பிரேக். ஸ்பீட் பிரேக். ஒரு பெரிய வண்டி வாங்கினீங்கன்னா ம் இந்த லவரை கூப்பிட்டு போகலாம். நீங்கள் இருந்தால் தானே சிங்காரம் கமிட்டட் ஆகிட்டு ஜாலியாக இருக்கும். நல்லா பிள்ளை மாதிரி சிங்களாவே அமைய மாட்டேங்குது எதுவுமே. இன்னொருத்த அமைஞ்சிக்கலாம் டயருக்கு தூக்கு ஓட்டான். என்ன கோயில்? முருகன் கோயில். முருகன் கோயிலா? அங்கே மேலே போகும். அந்த வழியாண்ணா? நேராக போகும். சரிண்ணா. பின்னாடி பிரிட்ஜுக்கு அதில் போகும். முருகன் கோயில் முருகன் 2 இருக்கு. அதில் தான் இங்கே ஒன்று இருக்கு. அந்த மேலே பிரிட்ஜு அந்த பக்கம் போனீங்கன்னா மேலே ஒன்று இருக்கு. மணிநகரம் சொன்னாங்க. அண்ணா மணிநகரம். மணிநகரம் ஊர் பின்னாடி பேர் இது ஊர் பேர் மணிநகரம். நீங்கள் முருகன் கோயில் பார்க்க வந்துக்கிறீங்க. நேராக போங்க. அந்த பிரிட்ஜு லாஸ்ட் வந்து இப்படி கட்டிங்கன்னா நேராக ஒரே ரோடு போகுது. சரிண்ணா. டேம் கட்ட மீன் ஏப்பா மீன் விற்க வந்தியாப்பா நீ? மலை மேலே நிற்கிது. இந்த பிரிட்ஜு மேலே நாங்கள் அவரு ஆனால் இங்கே முருகர் கோயில் மலை மேலே இருக்குன்னாங்க. எந்த வழியாண்ணா? இங்கே 2-3 முருகர் கோயில் இருக்குது. நிலவு நானே ஃபோன் பண்ணுறேன். இங்கே மணிநகர் சொன்னாங்களா? ம் மணிநகர்னா பைக்கு போனால் ஒரு கோயில் அங்கே மலை மேலே இருக்காண்ணா? பாருங்க. இந்த வழியாண்ணா? இதே வழி தான். இது அங்கே தான் போகுது. சரிண்ணா. இது போனீங்கன்னா முனியா கோயிலுக்கு பல கிழமைக்கு அதே ரோடு தான் போகுது. அங்கே போகுது. இது விட்டு அங்கே ஒன்று துணையோடையில் ஒரு ஊருக்கு கோயில். ம் உங்களுக்கு வந்து மணிநகர் சொன்னாங்களா? இல்லை நாங்கள் வந்து அந்த மலை மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதான் மலை மேலேனாக்கா இந்த வழின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இது இங்கே ஒரு முருகர் கோயில். ம் இப்போ ஒரு முருகர் கோயில் பாருங்க. இந்த மலை மேலே இதோட இது ஹைட் இருக்குது. இதுதானா? கட்டலாக உருவாக்கி இருக்கிறாங்க. சரிண்ணா. அது இப்போ சுத்தமாக பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஒரு கோயில் இந்த இதுலையா? இப்போ நீ இதே ரோடு போனீங்கன்னாக்கா இது மரம்பாலம் ஒன்றுவாங்க. ஒன்று ஒரு கோயில் காட்சி வந்துடுவாங்க. இது கோயில் रोरा क्या भी नहीं करता रो रहा खुद में जाता था ना रही கோயிலெல்லாம் ஒன்று கட்டல. சரிண்ணா. எல்லாம் வச்சுருக்குறாங்க, உருவாக்குறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் போகிறாங்க மலை குடங்கி போயிருக்கிறாங்க. சரிண்ணா. நான் சொன்ன கோயில் அங்கே ஒரு கோயில். இன்னும் இதுக்கு என்ன சொன்னால் பெரிய கோயில் இன்னும் மேலே காட்டு ஒரு கோயில். இந்த வழியாக போனாக்கா? இந்த வழியாக போனாவே. சரிண்ணா. இது நேராக போய் முருகன் கோயில் கேளுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு ஒரு முருகன் கோயில். இதுக்குள்ளே 3 கோயில். இந்த லைனில் 3 இருக்கு. இந்த ஊர் பேர்னா? இது பூவந்த நகர். பூவந்த நகர் இது. அது மணி நகர். சரிண்ணா. அது தொனியாங்கோட்டாய். இதுக்கு முன்னாடி வருது தொனியாங்கோட்டை. சரிண்ணா. இன்னும் முன்னாடி போனால் ஒரு காணை வரும். காணை என்ன பண்ணால் ரைட் சைட் போனோன்னா செட்மேல் வீட்டு போகும் வழி. அது போகாதீங்க. இந்த காவத்தண்ணி போகும். இந்த காவத்தண்ணியே போனீங்கன்னா ஒரு கொஞ்சம் போனால் அந்த ஊர் வரும். அங்கே போய் கேளு முருகு கோயிலுங்க எங்கே பிறவாமல் இருக்குதுங்க. அவங்க காட்டுவாங்க. ஒரு காணி தாண்டி நேராக போங்க. நேராக ஒரு 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 1/2 கிலோமீட்டர் போனே அந்த கோயில் வந்துடும். இங்கிருந்து கணப்பட அதுவும் மலை மேலே இருக்கா இல்லை? அது இதோட அது இன்னும் மலை மேலே இருக்குது. சரி ஆகட்டும்ண்ணா. பார்க்குறோம். போய் பாரு. தேங்க்ஸ்ண்ணா. சரி. सेटेमपेटी बोले हम सेटेमपेटी नहीं तो कुछ ஆனால் இந்த வழியாக வண்டி போதா போகுமா? சரிண்ணா. ஈக்கி ரஸ்தா ரோடு தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு.
ம் एंट्रेंस में ते सब तो खाना पीता नहीं है ऐसे बोला मुर्गरिन वागनम मईल இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் சின்ன வயசுல தான் போயிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு. நீ போயிருக்கிறியா? ஒரு 2 வாட்டி போயிருக்கேன் அவ்வளோதான். ஆனால் இங்கெல்லாம் வரல. நான் போன இடமே வேறு. இது அது இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு கிராமத்துக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முருகர் கோயில் இருக்குது. ஸோ கட்டினுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வழியாக தான் இப்போ நம்ம வந்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த முருகர் கோயில் கட்டினுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வழியாக தான் இப்போ நம்ம ஏறின்னு இருக்கிறோம். ஸோ பாதையும் ஃபுல்லாக டேஞ்சராக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கோயில் வந்து எப்படி கட்ட போகிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வழியே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு பாதை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதோ இதுதான் அந்த பாதை செஞ்சுருக்காங்க. இது மழை வந்ததுனால இதோ இந்த பள்ளம்லாம் உருவாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் மேலே போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேலே போனோன்னாக்கா அங்கே ஒரு சின்னதாக வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இருந்தால் பார்க்கலாம். இதோ நம்ம கிட்ட வந்துட்டோம். ஸோ அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒன்று இருக்கு பாருங்க, கிட்ட தான் இருக்கு. கிட்ட வந்துட்டோம். என்னது இது? ட்ரெயின் போகுது, வழி விடுங்க. சேலம் டு காட்பாடி. அங்கேண்ணா மலை மேலே தான் இருக்குது ட்ரெயின். அங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது. எங்கே பாருங்க, எங்கே அடடா என்னது இது? கிருஷ்ணகிரி ட்ரெயின் வருது. வாங்க மேலே போய் பார்க்கலாம். இந்த வழி எப்படி இருக்கு? டேய் இந்த வழி எப்படி இருக்கு உனக்கு? சுரங்க மாதிரி இருக்கு. கீழே பார்த்து போங்க. சொன்ன மாதிரி சுரங்க மாதிரி தான் இருக்கு. காரில் அடிக்காமலே போகிறாங்க. நிறையா இதுதான் இருக்கு. பார்த்து மிதிக்காம வாங்க. எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஒரு வழியாக நம்ம மலை மேலே வந்துட்டோம். அப்படிங்கப்பா வியூ பார்த்தியா? இது ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இதோ நம்ம வந்த பாதை அதுதான். ஸோ பார்க்குறதுக்கே பயங்கரமாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து முருகர் இருக்கிறாரு, கட்டின்கிறாங்க கோயில் அப்படின்னாங்க. ஸோ பரவாயில்லைங்க, வந்ததுக்கு கொஞ்சம் ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ வழியும் ஓரளவுக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ நம்ம கூட வந்த ஒரு போஸ் ஒன்று கொடுத்து நிற்கிறாரு. ஸோ அவருக்கு தெரியாமல் இப்போ ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாருங்க. இதோ அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். என்ன தலா தனியாக நின்றுக்கிறா? என்னாச்சு? எப்படி இருக்க? பா வேற லெவல். எப்படி இருக்கு இடம்? ஃபேமிலி வரத்துக்கான ஒரு ஒர்த்தான இடமா இது? டவுட்டு தானே. இப்போ தான் கட்டின்னுக்கிறாங்க. கஷ்டம், சாப்பாடு கஷ்டம். வரும்போது எடுத்துன்னு வரணும். எல்லாமே நாமளாக தான் எடுத்துகிட்டு வரணும்.
நிம்மதியாக இருக்குது இந்த இடம். நிம்மதியான ஒரு இயற்கையான ஒரு இடம். யாருமே இல்லை பாருங்கள் இந்த இடத்துல. இங்கே இருக்கிறது யாருன்னா நான், என் கூட வந்த ஒரு ஃப்ரெண்டு, 2 பேர் தான். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து உட்காந்து அந்த வியூ பார்க்குற தனியாக ஒரு ஃபீலாக இருக்கு. ஸோ இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதாங்க உட்காந்து இந்த வியூ தான் பார்த்துன்னுக்குறோம். அந்த காற்று, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற செடி, வேறு லெவல் ஃபீல். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து பத்திரமாக தான் வரணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து கடை எதுவும் அவ்வளோ இல்லை. நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்கனாக்கா கிருஷ்ணகிரி டேம் ரோடு, சர்வீஸ் ரோடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த உள்ளே வந்தோம்னாக்கா அந்த முருகர் கோயில் இந்த இடத்துல வந்து ஒரு 3 கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் நம்ம 2வது கோயிலில் தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு கோயில் வந்து அது முன்னாடி இருக்குது. சப்போஸ் இந்த வழியாக நம்ம போனோம்னாக்கா அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ வந்து 2வது கோயிலில் நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாக்கா இந்த டேம் ரோடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேம் ரோடு வழியாக வந்தீங்கன்னாக்கா அந்த ஊரில் வந்து நீங்கள் கேட்டிங்கனாக்கா அவங்களே அட்ரஸ் சொல்லுவாங்க. ஸோ 3 கோயில் இருக்குது. ஸோ இந்த ஊர் பேர் ஏதோ சொல்லியிருந்தாங்க. இருந்தோம்னாக்கா ஒரு மன நிம்மதி. ஸோ அந்த மன நிம்மதிக்காக இந்த இடத்துக்கு வரலாம். इनका तो अच्छा रुका वही வருது. ஸ்கூல் விட்டா நிற்கணும் ஏற்கனவே. சாப்பிட்டியா கணே? இல்லை கணே. வில்லேஜ் ஸ்லாங் இதுதான். இல்லை நீ என்ன பாஷையில் பேசுகிறா? இங்கிலீஷா? இங்கிலீஷ் பாடுறா அங்கே சுறா மீன் இது பாடுறா. 2 டேம் கண்ட மீன் டேம் மீன், அந்த மீன், இந்த மீன், எல்லா மீனும் இருக்குப்பா. ஜாமீன் இருக்கா? ஜாமீனெல்லாம் ஏதோ பாட்டில் தான் போய் வருது. ஆனால் இங்கே முருகர் கோயில் இருக்கா? முன்னாடி பார்த்துட்டோன்னா இந்த லைனில் ஒன்று இருக்குன்னாங்க. ஆனால் இங்கே முருகர் கோயில் இருக்கா? முருகர் கோயில். முருகர் அதான் இங்கே பேர் தெரியாது. இங்கே மலை மேலே இருக்குன்னாங்க. அச்சா அதுக்கு வழிமா? அதுக்கு வழி நேராக போய் அந்த இந்த மாதிரி மோரி வரும். அங்கே போய் கேளு சொல்றாங்க. சரி, இதே ரோடு தான். ஆமா, இதே ரோடு தான். சரி, தேங்க்ஸ். ஓட்டும்போது பார்த்து ஓட்டு, நல்லா ஓட்டுங்க. நான் ஓட்டுறனாலே நீ நல்லா ஓட்டுற. என்னையா பண்ணுறது ஏன்னாச்சியா? வேணான்ட்டாங்களா? அதான் வேணான்ட்டு ஏசி மெக்கானிக் வேலை பண்ணேன். ஏசி மெக்கானிக் உங்களுக்கு பிடிச்ச வேலையோ? கிடைச்சது செய்கிறது விட பிடிச்சது செய்யறது. போர்டு போட்டுக்குது. தண்ணிலாம் ஒன்றும் சாப்பாடுலாம். குறுக்குறா சாப்பிட்றியா? குறுக்குறி வாங்கி தரான்.
கொஞ்சம் சாப்பிட்டு போயா. ஆயா ஒரு வேலை பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ஆயா என்ன கடையில் என்ன பண்ணாங்க? ஐடி செட்டுக்கு வராங்க அவங்க. சிகரெட்டு பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். அந்த பழக்கம் மட்டும் இல்லை, யாருக்கும் அந்த வாங்கி கொடுக்குற பழக்கம் கூட இல்லை. என்ன பார்த்து அந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இன்னொரு பாட்டி சொன்னது தான் ஹைலைட்டாக இருக்கும். என்ன சொன்னாங்க? அந்த பழக்கம்லாம் வேணாம் கண்ணு, கையிலெல்லாம் பிடிக்காத கண்ணு, சிகரெட்லாம் பிடிக்காதீங்க, அப்போ தான் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கும், நல்லா வாழ்வீங்க, நல்லா இதாக இருக்கும். பழக்கத்தை மட்டும் கற்றுக்காதீங்க அப்படி இப்படி இருந்தாங்க. இந்த வழியா அண்ணா முருகர் கோயில்ண்ணா இந்த வழியாண்ணா? சும்மா தாண்ணா பார்த்துட்டு போகிறேன். அப்படியே இப்படி போயிட்டேன். வேற போனீங்கன்னா சரிண்ணா. என்ன விஷயம்? சும்மா தான். சும்மா காணிக்கெல்லாம் வராதுங்க. எது காரந்தாடு தான் போறீங்கன்னு நான் சொல்கிறேன். காரணம்னாக்கா இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோ கூட்டினா நேற்று முருகன் கோயிலுக்கு வீடியோ எடுக்கிறீங்க. இப்போ என்னாக்குது அங்கே ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லையா? பண்டிகை தான் ஆடிக்கிட்டு வாங்க பண்டிகை எப்போ வருதுண்ணா? எப்போ பண்டிகை? திங்கக்கிழமை. பயங்கரமான விழா, ஆட்டம் பாட்டம் சிலாக்கு இல்லைங்க. அப்படியா? சரிண்ணா. அவங்க பத்திரிக்கை போகிறது பண்டிகை பத்திரிக்கை அந்த டேட்டில் எல்லாம் நடக்கும். சரிண்ணா. அன்னைக்கு வந்து என்ன வேணாலும் பார்க்கலாம். சரிண்ணா. கூட்டமாக இருக்குமா? பயங்கர கூட்டம். சரி. 400 பேர் கோயிலுக்கெல்லாம் சாப்பாடு அன்னதானம். கோயில் 1500 பேருக்கு சாப்பாடு. சிலாக்கு 29ஆம் தேதி. சரிண்ணா. இப்போ அங்கே போனாங்களோ ஒன்றும் இல்லை, அங்கெல்லாம் யாரும் இல்லை. என்னாகுது? ஒன்றும் கிடையாது. அது விளையாட்டுலாம் அங்கே இல்லை. பண்டிகை யாரும் இல்லை. சரி, வழி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாமே? பார்த்துட்டு போகலாமா? அதில் டவுன் ஏறினீங்கன்னா நேராக கோயில் அனுப்பி பாரு, கோயில் சேர்த்து. மேலே இருக்கேன். சரிண்ணா. இதுனா வேலையாண்ணா? போயிட்டு போங்க. சரிண்ணா. போய் லெஃப்ட் எடுங்க. தேங்க்ஸ்ண்ணா. போய் திரும்ப நேராக இப்போ பாருங்கள், வழி மட்டும் பார்த்து பேசுகிறீங்க, மேலாம் போகாது. கடந்து போகும். இந்த நான் அப்பப்போ இதுதான் நினச்சிக்கிறது. ஏதாவது நம்ம காய்ச்சினாக்கா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறது தான். ஆனால் முருகர் கோயில் வழிண்ணா? ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. மேலேண்ணா துணியாங்கோட்டை ஐஷார் முந்துரா. இப்போ இங்கே மலை மேலேருந்து பார்த்தோம். மலை மேலே இருக்கு. இதில் போது வழியா? தனிங்குண்டு முருகனுக்கு அந்த பக்கம் போது வழியா? அதுதான் கேட்க முடியும். சரிண்ணா. மழைக்கார கட்டிக்கிட்டு தான் வழியா? சரிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. எப்போ இங்கே ஒரு ஆடு விட்டுக்கிறீங்க, பிடிச்சி போடுங்க உள்ள. என்ன பாதி எப்படி இருக்கு பேரு? பாகுபலி. இது தொன்னியான்கோட்டை, காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தொன்னியான்கோட்டை. இந்த இடத்துக்கு வரணும் பேர் காவேரிப்பட்டினத்துலேருந்து மலையாண்டெல்லிலேருந்து தொன்னியான்கோட்டை. தொன்னியான்கோட்டையிலேருந்து போனால் ஆண்டிமலை வெள்ளக்கல் முருகன் கோயிலோட பேர். இப்போ இந்த கோயிலுக்கு வந்து விசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்போ என்ன? ஆடி கிருத்திகை. சரிண்ணா. ஆடி கிருத்திகை 29ஆம் தேதி. ஆடி இங்கிலீஷ் 26ஆம் தேதி கல்யாணம். அன்றைக்கி நைட்டு 29
9ஆம் தேதி ஆற்றுக்கு போகுது கங்கப்பூசிக்கு, 30ஆம் தேதி கிருத்திகை, அன்னைக்கு தான் பிரம்மாண்டமான பண்டிகை. இந்த மாதம் நாளைக்கு 8வது நாள். நாளைக்கு 8வது. ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா பேசுனது கேட்டிருப்பீங்க. ஸோ துணையாங்கோட்டை ஊர் பேர். ஸோ இந்த ஊரில் வந்து திருவிழா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த திருவிழா எப்போனாக்கா 29ஆம் தேதி திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் கிருஷ்ணகிரியில் இருந்தீங்கனாக்கா அந்த அட்ரஸ் இப்போ அண்ணா சொன்னாங்க. ஸோ அதை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இங்கே வரத்துக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் 29ஆம் தேதி இந்த இடத்துக்கு வரலாம். திருவிழா அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம மலை மேலே ஏறின்னு இருக்கோம். ஸோ இந்த பாதையில் தான் நம்ம போகணும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா, இடம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து பாதை இல்லாத மாதிரி தான் தெரியுது. அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பாதை செஞ்சுன்னுக்குறாங்க ஜேசிபி வச்சு. ஸோ அங்கே அண்ணாட்டெல்லாம் கேட்டோம். அண்ணாட்ட கேட்டதுக்கு சரி பரவாயில்ல வீடியோலாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம வீடியோ எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த இடம் வந்து பாதை பண்ணுறாங்க அவங்க. பாதை பண்ணி இது நம்ம மேலே வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்தோம்னாக்கா இங்கே ஒரு சிலை இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்தோம்னாக்கா செப்பல் வந்து ஓரமாக விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படிக்கட்டு பாருங்கள். வந்த ரோடு வந்து இப்போது நம்ம வந்தது வந்து மண் ரோடு இருந்துச்சு. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா படிக்கட்டு இருக்குது, கல். இதுதான் முருகர் கோயில். ஸோ நான் மலை மேலேருந்து கீழே நின்று மலை மேலேருந்து பார்த்தோம் தெரியுமா. ஸோ அங்கே கீழே நின்று நீங்கள் பார்த்தோம். இந்த இடமா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இது கிணறுன்னு நினைக்கிறேன். ஸோ தாமரைப்பூ இருக்கிறோம். ம்